அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம தண்ணீரின் மேல் அமர்ந்திருக்கிற ஸ்திரியை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஸ்திரீ யார் அப்படின்றத பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அதாவது ரகசியம் மகா பாபிலோன் அப்படின்னு 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் வருதுமா. அந்த வசனத்தை முதல்ல 17வது அதிகாரம் 5வது வசனம், ஒரே ஒரு வசனத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை நம்ம படிக்கலாமா. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீக்கு அடையாள பெயர், உருவக அடையாள பெயரை யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, அவ பேர் ரகசியம் அப்படின்றாரு. அந்த ஸ்திரீனுடைய பேர் ரகசியம் மகா பாபிலோன், ரெண்டு சேர்த்து சொல்றாரு. மகா பாபிலோன் அப்படின்றது அது நகரம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இந்த பேரை கொடுக்கிறாருமா. என்ன சொல்றாரு? வேசிகளுக்கும். நம்ம வேசிதானம் என்னன்னு சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். வேதத்தில் கூட வசனங்களை கோடிட்டு நம்ம எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் வர நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். வேசிதானம், ஆவிக்குரிய வேசிதானம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்மெல்லாம் படிக்கிறது கூட ஆவிக்குரிய வேசிதானம் தான். வேசிகளும் பூமி வேசிகளுக்கும் அப்படின்னா இவத்தான் ஹெட்டு. இந்த தண்ணீரின் மேல உட்கார்ந்திருக்கிற பத்தியா ஒரு ஸ்திரீ, அவ சிவப்பாடைய அலங்கரித்து கொண்டு பொன்னினாலோ முத்துக்களினாலோ ரத்தினங்களினாலோ தன்னை அலங்கரித்து கொண்டு சிவப்பான மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துக்கிற பாரு. இது எல்லாமே ஒரே ஸ்திரீ தான். அவ தான் லீடர். அப்ப அவளுக்கு கீழே வேசிகளும் அப்படின்னா ப்ளூரல்ல வருது, பன்மையில வருதுங்க. அப்போ இவ்வளவு சேர்ந்த கூட்டத்தை எல்லாருமே வேசிகள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. வேசிகளும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும், அருவருக்கிற காரியம், அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். அவளுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்களா? தாய். குழந்தை பெற்று எடுத்தாதான் ஒரு பெண்ணுக்கு தாய் என்ற அந்த பேர் கொடுக்கப்படும். இவளுக்கு அருவருப்புகளுக்கும் தாய், அருவருப்பு பெற்றெடுத்தாலாம். இந்த வேசிக்கிட்ட இவ என்ன பெற்றெடுக்கிறான்னாக்கா, இந்த வேசி அருவருப்பான காரியங்கள், கடவுளுக்கு விரோதமான பாவமான காரியங்களை இவ பெற்றெடுத்ததுனால தான் இவளை தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவள் நெற்றியில எழுதியிருக்குதான். அருவருப்புகளுக்கு தாய். ஸ்திரீயின் பெயர், அந்த பெண்ணினுடைய பெயர் என்னன்னா ரகசியம் மகா பாபிலோன் என வருகிறது. இதுல ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாபிலோன், மகா பாபிலோன் இருக்குது. அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இன்ச் பை தான் நம்ம போயிருக்கிறோம். ஸ்திரீயின் பெயர் ரகசியம் மகா பாபிலோன் என வருகிறது. ரகசியம் என்கின்ற வார்த்தை, ரகசியம், ரகசியம் என்ன? யாருக்கும் தெரியாத விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். யாருக்கும் அது தெரியாது, தெரியக்கூடாது. ஒரு சில காரியங்களை, கொள்கைகளை மறைச்சு வச்சிருப்பாங்க. ரகசியமாக யாருக்கும் தெரியாத மாதிரி
யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாத ஒரு இடத்துல ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்குது, அதை ரகசியமா வச்சிருக்குது. விஷயங்கள் கூட ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ரகசியம் பல காரியங்களை மறைச்சி வச்சிருக்கிற ஒரு செயல் தான் ரகசியம் அப்படின்னு சொல்றது. இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டில் வரலங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த ரகசியமானது மறைக்கப்பட்டிருக்குது. ரகசியம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் 3 இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. 3 இடத்துல எழுதி இருக்குதுங்க ரகசியம் அப்படின்னு. எங்கன்னா எபேசியர் 3வது அதிகாரம் 1லிருந்து 21 வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அந்த முழு அதிகாரம் 3வது அதிகாரம் முழுசு படிச்சு பார்த்தா அதுல ரகசியம்னு பவுல் குறிப்பிடுறாரு. 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம், இப்ப நம்ம படிச்சு வரும்போது 17வது அதிகாரம் 5வது வசனத்துல இங்கேயோ ரகசியம் அப்படின்னு வருது. வெளிப்படுத்தின விசேஷத்துல ரகசியம்னு யோவான் சொல்றாரு. 3வது எபேசியர் புஸ்தகம், எபேசியர்கள் திருமுகம் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த 32 இதுல எல்லாம் ரகசியம் அப்படின்ற வார்த்தை வருதுங்க. அப்போ இந்த ரகசியம்னா என்ன, எதுக்கு ரகசியம்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு. பவுல் சொன்னதை முதல்ல நம்ம பார்த்துடலாம், அப்புறம் தான் நம்ம யோவான் சொன்னது ரகசியம்னா நம்மளுக்கு புரியும். இப்போ பவுல் என்ன சொல்றாரு, பவுல் கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் சபை கிறிஸ்துவின் சரீரமாக எழுதப்பட்டிருக்குது. சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஒரு சரீரம் உடல் இருக்குதுன்னா இந்த தலை தான் இயேசு கிறிஸ்து. இந்த தலைக்கு கீழே இருக்கிற பாகம் சரீரம் தான் சபை. அப்போ இயேசுவும் சபையும், இயேசுவும் இயேசுவை பின்பற்ற மக்களும், இவங்களை என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரமாகவும். இதை பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் குறிப்பிடப்படுவதற்கு கணவன் மனைவி உறவில் உள்ள ஐக்கியமான அந்த அன்பை பவுல் எழுதுகிறார். தலைக்கும் சரீரத்துக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் சபை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மக்களுக்கும் உள்ள இருக்கிற உறவு, கணவன் மனைவிக்கு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியமான உறவை ஒப்பிட்டு சொல்றாரு பவுல். அந்த மாதிரி இருக்குதுன்றாரு. எபேசியர் 5வது அதிகாரம் 32வது வசனமானது இந்த ரகசியம் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கும் இயேசுவை பின்பற்றி வர மக்களுக்கும் உள்ள அந்த இடைப்ப அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அந்த பரிபூர்ண அன்பானது என்ன சொல்றாரு, இத ரகசியம்ன்றாரு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு எப்படி ரகசியமாக இருக்குதோ அது போல இயேசு கிறிஸ்துக்கும் இயேசு கிறிஸ்துவை வணங்குற மக்களுக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பை பவுல் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. ரகசியம், இந்த ரகசியம் பெரிது, இந்த ரகசியம் ரொம்ப பெருசுன்றாரு. நான் அதை இன்னும் குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்க பவுல், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்றார். இந்த ரகசியம் என்ற வார்த்தை யாரை பற்றி சொல்றாராம் பவுல், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்றார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவுல் சொல்ற அந்த ரகசியம், அந்த ரகசியன்றது அது கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பரிசுத்தமான ஆழமான ஐக்கியமான அன்பு.
கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை பின்பற்றி வர மக்களுக்கும் 2 பேருக்கும் உள்ள அந்த பரிசுத்தமான அந்த ஆழமான ஐக்கியம், அந்த அன்பை பத்தி பவுல் சொல்றத ரகசியம் சொல்லி சொல்றாரு. பவுல் குறிப்பிட்டு சொல்லும் ரகசியம் என்பது கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையை பற்றி கூறுகின்றார். இந்த பவுல் சொல்றது ரகசியம் சொல்றாரு பத்தியா பவுல். அதை எதுக்கு அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னா சபையை பத்தி தான் சொல்றாரு. ரகசியம் அப்படின்னு சபை பத்தி தான் பவுல் குறிப்பிட்டு சொல்றாரு. சரி, இது பவுல் சொல்ற ரகசியம். இப்போ யோவான் சொல்ற ரகசியம், யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 17வது 5வது ரகசியம் சொன்னார் பத்தியா, அந்த ரகசியம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் யோவான் கூறும் ரகசியம் என்று குறிப்பிட்டு சொல்லுவது அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டியை பற்றி கூறுகின்றார். யோவான் கூறுறது ரகசியம், பவுல் சொல்றது சபை. சபை ரகசியம் சொல்லி அங்க சொல்றாரு பவுல். இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ரகசியம் சொல்லி சொல்றாரு. இதுவும் ஒரு சபை தான். யோவான் சொல்றதும் ஒரு சபை தான். ரகசியம் அதுவும் ஒரு சபை தான். அந்த சபை யாருடைய சபை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டியை பற்றி கூறுகின்றார். அந்தி கிறிஸ்துவனுடைய சபையா அந்த மணவாட்டி. அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டி தான் சபை. அந்த சபை தான் ரகசியம் அப்படின்னு யோவான் சொல்றாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டி யார் என்று பார்ப்போம். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி இயேசுவை பின்பற்றி வர மக்களுக்கு மணவாட்டி, இயேசு கிறிஸ்து மணவாட்டின்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த மணவாட்டி யார் நம்மளுக்கு தெரியணும் இல்ல? அது ஒரு சபை தான். அப்போ அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அவளுக்குத்தான், அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டிக்குத்தான் ரகசியம் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டிக்கு தான் ரகசியம் பேருன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. சரி, இந்த ரகசியம் மகா பாபிலோன் என்றும் அந்தி கிறிஸ்துவின் மனைவி என்பதும் எழுத்தின்படியான ஒரு நகரம் அல்ல, அது ஓர் அமைப்பு ஆகும். ரகசியம் அப்படின்னா சபை, அதாவது ஒரு அமைப்பு, கூட்டத்தினர். இயேசு கிறிஸ்துவ வணங்குற கூட்டத்தினர், இயேசு கிறிஸ்துவ மணவாட்டி, அது ஒரு அமைப்பு தானே. அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துவ பின்பற்றி அவள் அந்தி கிறிஸ்துவனுடைய கொள்கையின்படி வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டிகள். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய மணவாட்டின்றது மகா பாபிலோன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த மகா பாபிலோன்னு நம்ம அப்புறம் பார்க்குவோம். இப்போ ரகசியன்றதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பாகும். அதாவது ஒரு மதம் சம்பந்தமான மாய்மாலம் நிறைந்த அமைப்பு. இது மத சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். ஆனா அந்த மத சம்பந்தப்பட்ட அமைப்பானது எப்படி இருக்குதா? மாய்மாலம் நிறைந்த அமைப்பு, வேஷம் போட்ட அமைப்பு. மாய்மாலம்னா போலியான, மாய்மாலமான போலியான அமைப்பு அப்படின்ற அர்த்தம். மாய்மாலம் நிறைந்த அமைப்பு, அதுல உண்மை இருக்காது. மாய்மாலம்னாக்கா போலி, அப்போ உண்மை அங்க இருக்காது, பொய் தான் இருக்கும் அங்க. கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையானது கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களை போன்றே ரகசியம் மகா பாபிலோன் என்னும் அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டியான
அமைப்பு, ஒரு அமைப்பு இருக்குது பத்தியா, அந்தி கிறிஸ்துவனுடைய மனவாட்டின்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சகல பொய் மதங்களையும் பின்பற்றும் மக்கள் கூட்டம் ஆவார்கள். பொய் மதங்களை பின்பற்றுகிற மக்களுடைய கூட்டத்தினுடைய அமைப்பு. பொய் மதங்கள், சகல பொய் மதங்களையும் பின்பற்றும் மக்கள் கூட்டம் ஆவார்கள். யாரு? இந்த ரகசியம் என்ற அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டிக்கு பேர் தான் ரகசியம். இந்த ரகசியம் அப்படின்றது ஓர் அமைப்பு, மக்கள் கூட்டத்தினுடைய ஓர் அமைப்பு. இது மதத்தை சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த மதம் சார்ந்த அமைப்புல மாய்மாலங்கள், பொய்களை பின்பற்றுகிற கொள்கைகள் நிறைந்திருக்கும் அந்த மாய்மாலமான சபையில. அந்த மாய்மாலமான மக்கள் அமைப்பு கூட்டத்துக்குள்ள பொய்கள் நிறைந்து கிடக்கும், மாய்மாலங்கள் இருக்கும், உண்மை இருக்காது, பொய் தான் நிறைஞ்சிருக்கும். இந்த அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டிக்கு தான் ரகசியம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. இதனுடைய வெளிப்பாடு இதுதான். நம்ம ரகசியம் அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் மகா பாபிலோன் 5வது அதிகாரத்திலேயே வருது மகா பாபிலோன். அப்போ அந்த மகா பாபிலோன் யார்? அந்த மகா பாபிலோன் ஏன் குறிப்பிட்டு சொன்னாங்க? அதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பாபிலோன் நகரத்தை, அந்த பாபிலோனை பத்தி இங்க புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏன் எழுதியிருக்கிறாங்க? அதுவும் இன்னும் காரணம். அதுவும் 17வது அதிகாரத்துல கடைசி காலத்துல நடக்க போற நிகழ்ச்சியில மகா பாபிலோனை பத்தி எழுதப்பட்டிருக்குது. ஏன் இன்னும் காரணம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ சிவப்பான நிறமுள்ள மிருகத்தின் மீது அமர்ந்திருந்த ஸ்திரீ எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அப்படின்றத சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இப்போ ரகசியம் மகா பாபிலோன்னு 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதில் ரகசியம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் மகா பாபிலோன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்வமா இருங்க. நிறைய செய்தி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி எனக்கு கேள்வி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நாமெல்லாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இயேசு சொன்னதை போதிக்கிறதுக்காக நீ போய் சபையை உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்ட அப்படின்னு ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்து கடைசியில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? மரியே வாழ்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த சகோதரி ஆர்சி சபையை சேர்ந்த ஒரு சகோதரி தான், நல்லா தெரியுது. என்ன மரியே வாழ்கன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. நானும் ஆர்சி சபையில இருந்த ஆளு தான். என்ன நிறைய பேருக்கு நல்லா தெரியும். ஆர்சி சபையில பரிசுத்த ஆவியை பெற்று 20 வருஷம் இருந்தேங்க. ஆர்சி சபையில 20 வருஷம் இருந்தேன். அந்த 20 வருஷம் பரிசுத்த ஆவியை பெற்ற நான் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சு தெரியுங்களா? எனக்குள்ள இருக்கிற என்னுள் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் அடக்க முடியுமா?
ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு அவங்களை யாரும் அடக்க முடியாதுங்க. ஆவியானவர் அவங்கள வழி நடத்தினாரு. அது போல ஆண்டவர் என்னை வழி நடத்தினாரு. 20 வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்ச, துன்பங்களை அனுபவிச்ச ஆர்சி சபையில இருந்து இன்னும் கூட என்னுடைய சொந்த பந்த இன மக்கள் நிறைய பேரு ஆர்சி சபையில தான் இருக்கிறாங்க. என்ன நான் இப்படி அந்த சபையை விட்டு வெளியே வருவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மகாவேசினுடைய போதையினால மயங்கி கிடந்தான் பட்சி பாத்தியனமா, அது போல ஆர்சியினுடைய போதையினால போதையில இருந்த நானு. அந்த கொள்கைன்ற போதையில அப்படியே ஊன்றப்பட்டு இருந்தேன். அந்த கொள்கையில மயங்கி கிடந்தேன், போதை ஏறி இருந்தேன். அப்படி போதை ஏறின என்ன ஆண்டவர் கடந்து வந்து என்னை சந்திச்சு நான் போட்டிருக்கிற அந்த நகை நட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. எடுத்துட்டேன். எடுத்துட்ட பிறகுதான் ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு அவர் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. 20 வருஷம் ஆசையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கே தெரியும் நிறைய, இன்னும் போக போக நிறைய நடுவில் நான் சொல்றேங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு அப்படின்றத. இப்போ ஆண்டவர் என்ன அங்கிருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. தரிசனம் கொடுத்து இந்த இடத்துக்கு நீ போன ஆண்டவர் என்ன அந்த சபையும் வழி தரிசனத்துல காட்டினாரு. அதனால நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு இப்ப நான் போயின்னு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன வழி நடத்துறாரு. எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. 25 வருஷம் ஆர்சில இருந்து சொல்ல 20 வருஷம் ஆர்சில இருந்து நான் வெளி 20 வருஷம் ஆகுதுங்க. ஆண்டவர் சகல சத்தியத்துக்குள்ள போதித்து என்னை வழி நடத்துறாரு. அதுக்குள்ள இருக்கிற கொள்கைகள் எல்லாமே இப்ப நான் படிக்க 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 அந்த ரகசியமெல்லாம் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறதுனால நான் ஆச்சரியப்படுறேன். ஆண்டவர் எந்த அளவுக்கு என் மீது ஒரு அன்பு வைத்திருந்தா, அவருடைய இரக்கம் என் மேல அதிகமா இருந்ததுனால, என்னை அதிகமா அவர் என்னை நேசித்ததுனால தான் அந்த சபையிலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். ஏன்னா என்னை நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படியணும். ஆர்சி சபையில இருக்க சொல்ல நற்செய்தி அறிவிக்க கூடாதுங்க. நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் தடை, அங்கெல்லாம் பிரச்சனை. 20 வருஷம் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்படலை. ஆண்டவர் இந்த யூடியூப் மூலமாக உலகத்துக்கு நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. அங்க இடம் கொடுக்கல. இப்ப நீ செய்யிட்ட ஆண்டவர் கூப்பிட்டுதான் இந்த யூடியூப் மூலமா இந்த ஊழியத்தை செய்யினார். அதனால தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால நெளிவு சுழிவு இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தையே நம்ம பார்க்க போறோம். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், யாரும் என் மீது கோபப்படக்கூடாது. வேதத்தில் என்ன இருக்குது அதை தான் நான் எடுத்து சொல்லுவேன். கண்டிப்பா யாருக்கும் பயப்படல மாட்டேன். கண்டிப்பா நான் எடுத்து சொல்லுவேன். ஸோ இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம மகா பாபிலோனை பற்றி பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாரநாதா.